அப்ப நம்ம இந்த ரெண்டு ஹதீஸையும் ஜாயிண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, உயிர் ரெண்டு வகை இருக்கிறது. ரெண்டு வகை இருந்தால் ஒரு வகை இங்கேயும் ஒரு வகை அங்கேயும் இருப்பதுல எந்த விதமான கருத்து குழப்பமும் ஏற்படாது. அதுல எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை உண்டாவுதுங்க. எப்ப உண்டாவுது? ரெண்டு பேர் இல்லறத்தில் ஈடுபட்ட உடனே அந்த சினை முட்டையும் அந்த உயிரணும் ஜாயிண்ட் ஆன உடனே கருவறைக்கு போன உடனே உயிர் உண்டாகி விடுகிறது. உயிர் அதுக்கு இருக்கிறது. உயிர் அணு அதுக்கு பேரே என்னது? உயிர் அணு பேரு. அந்த உயிரணு என்ன செய்யுது என்றால் கருவறைக்குள்ள சுத்தி வேகமா சுழன்று நீச்சல் அடித்துக் கொண்டே இருக்கிறது. வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இடமிருந்து இப்படி இல்ல, இப்படி இடமிருந்து வளமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படி சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜா பெருசாகிட்டே இருக்குது, வளருது. வளர்ந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது சுழலுத முதல்ல ஒரு இடம் பெயர்ந்தால் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இந்த இடம் எப்படி இருக்கும்? இது குசுரலன்னு சொல்லி போடலாம். ஏன் இதுங்கதான் இருக்கும். அது ஏதாவது அதுவா இயற்கையா ஃபேனுக்கு உயிருக்குன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம இயக்குறோம், அதுவா சுத்தணும், அதுவா நகரணும், அதுவா குனியணும், அதுவா நிமிரணும். இப்படி என்னமாவது மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்குமே ஆனால் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அந்த கருவறைக்குள்ள இருந்து கொண்டு அந்த ஜீவன்கள் சுத்தி கொண்டேதான் இருக்கிறது. சுத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்ங்க? உசுறு இருக்குன்னு அர்த்தம். உசுறு இருக்குன்னு உசுறுகள் சுத்துது, அது வளருது, நெளியுது, என்னென்னமோ பண்ணுது. அந்த மூணு மாசத்துக்குள்ளேயே அந்த ஒரு குழந்தையுடைய சேட்டைகளை எல்லாம் ஒரு தாயால் உணர முடிகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 40 நாள் கழிச்ச பிறகு 120 நாளைக்கு பிறகு ரூஹ் ஊதப்படுதுங்கிறாங்க. அதுக்கு முந்தைய என்னப்ப 120 நாள் வரைக்கும் ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ரூஹ் இருந்துச்சு. ரூஹ் இருக்க போய் தான் அது ஆடுது, அசையுது, இயங்குது, நகருது, சுத்துது, சுழலுது, தாய்க்கு ஒரு வேதனை ஏற்படுத்துகிறது. எல்லாம் உள்ள இருக்குது. ரூஹ் கண்டிப்பா இருக்கிறது. அது ரூஹ் இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தாயுடைய வயசுல ஒரு 40 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் அப்படி இருக்கும். அப்படின்னு 3 வகை எப்படி பிரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புகாரியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 3208, 3332, 7454 இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்ன அஹதுக்கும் யஜ்மு ஹல்கஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன், 40 நாட்களுக்கு தாயுடைய வயிற்றிலே அவன் திரள்கிறான், மனிதன் திரள்கிறான். சும்ம யகூன அலகத்தன் மிஸ்லதாலிக்க, இதே மாதிரி அலக்கா என்ற கருவுற்ற ஒரு சினை முட்டை என்ற அந்தஸ்தில் ஒரு 40 நாளைக்கு அப்படி இருக்கிறான். சும்ம யகூன முலுகத்தன் மிஸ்லதாலிக்க, சதை துண்டாக மென்று போடப்பட்ட இறைச்சியை போல, மென்று போட்ட இறைச்சி மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இதே மாதிரி 40 நாள் இருக்கிறான். 40 நாள் கழிந்த பிறகு சும்ம யபாசுல்லாஹு மலக்கன், பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சும்ம யன்ஃபுகு ஃபீஹி ரூஹை ஊதுகிறார். அப்ப உசுறு எப்ப வருது? 120 நாளைக்கு பிறகு உசுறு வருது. 2 உசுறு அழகா விளங்கு பத்தீங்களா? அது சாதாரணமா கழுதை, குதிரை, ஆடு, மாட்டுக்கெல்லாம் வளரக்கூடிய அந்த உயிர். மனிதன் என்பதற்கான உயிர் இங்கே ஊதப்படுகிறது. மனிதன் என்பதற்கான 120 நாள் ஊதப்பட்ட பிறகுதான் அந்த செல்கள் எல்லாம் அங்கங்க நகர்ந்து கண்ணுடைய இடம் கண்ணு, காதுடைய இடம் காது, அப்படிங்கறதெல்லாம் மாறுறதா அப்பதான் ஏற்படுகிறது. அப்ப ரூஹ் ஊதுறன்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ஒரு வகையான ரூஹ் இருந்தது. ஆல்ரெடி அந்த குழந்தை கருவுல போகும் பொழுது ஒரு வகையான ரூஹ், அதை டெஸ்ட் பண்ணால் ரூஹ் இருக்குன்னு சொல்லுவான் விஞ்ஞானிகள். அந்த உயிரணுவை செத்த உயிரணுவா இருந்தால் குழந்தை உண்டா இருக்காது. உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய விந்தில் உள்ள உயிரணுக்கள் செத்து இருந்துச்சுன்னு வைங்க, ரிப்போர்ட் நில்லு வந்துருச்சுன்னு வைங்க, உயிரணு பார்த்தோம்னா சிவப்பணுக்கள் நில்லு இல்லைன்னு வந்துருச்சு, ரிப்போர்ட் உண்டாகாது. அணுக்கள் வெளியேறும், விந்துக்கள் வெளியேறும். அதுல உயிர் உள்ள ஒரு அணு இல்லை என்று சொன்னால் அந்த அணுக்களால் நீந்தி சென்று கருமுட்டையை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று குழந்தையை உருவாக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் இருக்கா இல்லையா? அதுல அப்ப 120 நாளைக்கு உயிர் இருக்கிறது. ஆனா 120 நாள் சென்றுதான் உயிர் ஊதப்படுதுன்னா என்ன அர்த்தம்? இது வேற உயிர், அது வேற உயிர். விஷயம் விளங்குதா? அதுலயே விளங்குதல் நமக்கு இயங்குற அந்த உயிருக்கு விளங்காது, சிந்திக்காது. இந்த உயிரா என்ன செய்யும்? இதான் மனுஷன் என்பதற்கு உள்ள பிரத்யேகமான உயிர். மனிதன் என்பதை பிரித்து காட்டக்கூடிய உயிர் இருக்கு பாருங்க, அந்த உயிர் ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 3208, 3332, 7454 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்ன முடிவு? உயிர் இந்த கபூர்ல உள்ள உயிர் இருக்கு பாருங்க, அது
வேதனைகளை உணரும். நம்ம தூங்கும்போது வேதனை உணர்வோம்ல, வேதனைகளை உணரக்கூடிய வகையில் அது இருக்கும். அந்த உடல் வேதனை அந்த உயிர் எங்க வச்சுக்கிறான், இந்த உயிர் அல்லாஹ் எடுத்துக்கிறான். ரெண்டு உயிர் அல்லாஹ் பிரிச்சு என்ன செய்யறான், ஒரு உயிர் அங்க கொண்டு போயிடுறான், ஒரு உயிர் எங்க வச்சுட்டு போயிடுறான். இங்க இருக்கிற அந்த உயிருக்கு என்ன செய்ய முடியும், ஒரு தூக்கத்தில் இருப்பவனுக்கு கடுமையான ஹீட்டரை போட்டு விட்டீர்களே, ஆனால் அந்த ஹீட்டை அவனால் உணர முடியும். முன் முழிக்காமலேயே உணர்ந்து கொண்டு பெறல முடியும். எந்திரிச்சிட்டு சூடாகுன்னு சொல்லுவான், ரொம்ப முத்தி போச்சுன்னா ஒரு அளவுக்கு அவனால் என்ன செய்ய முடியும், அவனுடைய உடல்னால அந்த அந்த சூட்டை விளங்கி கொண்டு இருக்க முடியும். கடும் குளிர் அடித்தது என்று சொன்னால் அவன் முழிக்காமலேயே, அது உணராமலேயே அந்த உடலை என்ன செய்ய, அந்த குளிரை உணரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கனவுகளில் கண்டுவிட்டு கத்துவான், அதே அவனுக்கு வலிக்கும், கத்துவான். என்னடா அது கனவு கண்டிருப்பான், அதுவே அவனுக்கு வலிச்சிருக்கு பாருங்க. கனவு கத்துறது கனவுலாம் கத்துவான், தூக்கத்தெல்லாம் கத்துவான், கத்துன்னு மனப்படுத்துவான். அவனுங்களா எந்திரிச்சு கேட்ட எழுப்பி கேட்ட தெரியும், கத்துன நானா கத்துனேன், பேசவெல்லாம் செய்யறான் பாருங்களேன். ஆனா பேசினவனுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு மிச்சம் இருக்கு அவன்கிட்ட, அது ஒரு வகை இருக்கிறது, ஒரு வகை என்ன இருக்கு, மிச்சமா இருக்கிறது. அப்ப அந்த கபர்ல உள்ள உயிரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவன் சின்ன சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் உட்கார வச்சால் எப்படி இப்போ பார்க்கலாம், ரூஹு அல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டா கூட தூங்குற ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சு அந்த நிமிஷமே எந்திரிச்சுக்கிறான்ல, டக்குனு ஜாயிண்ட் ஆகிக்கணும், உடனடியாக ஜாயிண்ட் ஆகிக்கணும். ஜாயிண்ட் ஆகிட்டு அந்த வேலை முடியும் ஓடி போயிருது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த ரூஹ் என்பது சொர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்வது மனிதன் என்பதற்கான அது ஒரு வகையான உயிர், இன்னொரு வகையான உயிர் நிச்சயமா இருக்கிறது. அதனால இதுவும் அதுவும் ஜாயிண்ட் பண்ணி பார்த்தா முரணாவெல்லாம் நமக்கு தெரியல. இது ஒரு வகையான ஆலமுல் பர்சகல, இது ஒரு வகையான ஒரு வேதனை எல்லாம் கொடுக்கறான் லைட்டா. அதுல என்ன செய்யறான், அனுபவிக்க வைக்கிறான். இதுல தூங்க விட்டுறான்ல, இதுல என்ன செய்யறான்னு கேட்டா எந்த இன்பத்தையும் ஒருத்தர் அனுபவிக்கிறது இல்ல. எழுப்புற வரைக்கும் தூங்கு, அப்படிதான் அதிசயம் வந்துச்சு. அல்லாஹ் உன்னை இந்த இடத்துல இருந்து எழுப்புற வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த கொஸ்டின் கேட்கறாங்களே, அவ்வளவுதான் அவர் பேசுறதோ பதில் சொல்றதோ. அதுக்கு அப்புறமெல்லாம் அவர் எப்படி இருக்க போறாரு, தூங்குற கண்டிஷன்ல இருக்க போறாரு. எதுவும் அவருக்கு தெரியாது. விசாலமாக்குறது பெருசாக்குறதெல்லாம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அதெல்லாம் அந்த ஒரு செகண்ட்ல பாக்குறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் தூங்கி விடுகிறார், எதுவும் அவருக்கு தெரிய போவதில்லை. சொகுசா அவர் தூங்குறாரு. அந்த உயிர் இருக்கு, அது தூங்குறதுக்கு ஒரு உயிர் வேணும், தூங்குறதுக்கு அது ஒரு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்து கொண்டிருக்கிறது, தூங்க வைப்பதற்கு உரிய ஒரு உயிர். அந்த உயிர் போயிடுச்சுன்னா தூங்கல அர்த்தம், ஒண்ணுமில்ல போயிருமே. அந்த உயிரை விட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர் இருக்கு பாருங்க, மனிதன் என்ற முறையில் பிரத்யேகமான உயிர். அந்த உயிர் போய் சொர்க்கத்தில் போய் அது ஜாலியா அது ஒரு பறவை வடிவத்தில் அது ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டோமே ஆனால் ரெண்டு ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகணும். ரெண்டு ஹதீஸை இல்லைன்னா இது அங்கதான் இருக்குன்னா இங்க உள்ளதை மறுக்கணும், இங்கதான் இருக்குன்னு அங்க உள்ளதை மறுக்கணும். இப்படி ரெண்டையும் இணைத்து விளங்குவதுதான் சரியான ஒரு விளக்கம். ஆனா இப்படி விளக்கத்தை யாரும் சொன்னாங்களான்னு சொல்லக்கூடாது, ஒருத்தன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தான் விளங்கணும். விளங்குதா, இது யாரும் சொல்ல, அல்லாஹ் சொல்றான், அது நமக்கு விளங்குது. அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறான், எந்த இமாம் இதை சொல்லி இருக்கிறார், எந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார், ஒரு அறிஞர் இப்படி சொல்லல, அவர் அதை சரிங்கிறார், இவர் இது சரிங்கிறார். அதுதான் நம்மளும் சொல்லணும் அவசியமா. அது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திச்சு பாடுறாங்கிறான், அறிவுடைய மக்களுக்கு சான்று வச்சிருக்கேங்கிறான், இதுல விஷயம் இருக்கு, பாயிண்ட் இருக்கு, ஆய்வு பண்ணி பாருங்கிறான். இந்த கனவுல இந்த தூங்கினவர்களுடைய உயிரை கைப்பற்றினான் 39 42வது வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். கனவுகள் எப்படி ஏற்படுகிறது, நம்மிடமிருந்து வெளிப்படுகிற அந்த உயிர்கள் பல பகுதிகளையும் சுற்றி திரிகிறது, அந்த சுத்தி பார்த்துட்டு உள்ளுக்கு நுழைஞ்சுகிறது. அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிஞர் என்ன பண்ணி, அது பெரிய விஷயம், அது ஒரு நாள் பேச வேண்டிய தலைப்பு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞானம்ங்கிற தலைப்புல சகர் நிகழ்ச்சியில் ஒரு ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம ஆராய்ச்சி சொன்னாங்களா, இது அபூ ஹுரைரா சொன்னாங்களா, அபூ ஹனீஃபா சொன்னாங்களா, நம்ம பார்க்க தேவையில்லை. இது சரியா தவறா, ரெண்டு இருக்கா இல்லையா, நீங்க உணர்றீங்களா இல்லையா, நான் உணர்றேனா இல்லையா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தூங்கும் பொழுது இரண்டு வகையான நிலையை உணர்கிறானா இல்லையா, நல்லா உணர்கிறோம். அதனால இது யார் சொன்னா எவர் சொன்னா நம்ம பார்க்க வேண்டிய கிளினிக்கல் டெத்துங்கிறார்ல, அது இருக்கத்தானே செய்தப்ப அப்ப அதை கம்பேர் பண்ணி தானே வழங்கணும். நம்ம காலத்துல அவங்க நம்ம குறை சொல்ல இயலாது. அந்த காலத்தில் நம்ம இருந்து நம்மள அப்படிதான் வழங்கி போயிருப்போம். அந்த காலத்தில் நாம வாழ்ந்திருந்தோம்னு சொன்னா நம்மளும் என்ன செய்வோம், சொல்றோம் சரி அப்படி போயிடும். அதை ஒரு இணைத்து ஒரு கம்பேர் பண்ணி வழங்குவதற்கான நாலேஜ் இல்லாட்டி அதை எதை நம்பிக்கை நம்பிட்டு போயிருவோம். நம்ம காலத்தில் அதுக்கான அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி வச்சிருக்கான், விசாலமாக்கி வச்சிருக்கான், அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமா தந்திருக்கான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக இன்னும் சில சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், சில நபிமார்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் எடுத்துக்கிறீங்களேன், நபிமார்களுடைய உயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா
கபூர்ல அவங்க இருக்கிறாங்கன்னு வழங்குது. எப்படி இருக்கிறது? கபூர்ல வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால்